என் தங்க பிள்ளையே, நீ எத்தனை நாள் அந்த ஒரு பதிலை தேடி உன் மனதை வாடவிட்டாயோ, இன்று அந்த தேடலுக்கு முடிவு வருகிறது. நீயே நினைத்து பாரு, சில நாட்களாக உன் உள்ளம் எப்படியோ ஓர் அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கியது அல்லவா? அதுவே சின்ன சின்ன சிக்னல் என் தங்கமே. அதுதான் இறைவன் உனக்காக அனுப்பிய பதிலின் தொடக்கம். அவர் உனக்காக காத்திருந்தார், உன் மனம் தயாராகும் வரை. உன் பிரார்த்தனைகள் வீணாக போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் எழுந்து அருளாக மாறி திரும்பி வந்தது. சில நேரங்களில் நீ நினைத்தாய், நான் இவ்வளவு கேட்டும் ஏன் என் வாழ்வில் பதில் வரவில்லை? ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் தங்கமே, அந்த பதில் வந்து கொண்டிருந்தது. ஆனால் உன் வாழ்க்கையில் அது வர வேண்டிய சரியான நேரத்தை தேடி காத்திருந்தது. அந்த நேரம் இப்போ தான் வந்திருக்கிறது. இறைவன் உனக்கு அனுப்பிய பதில் பெரிய ஒலி இல்லாமல் வரும். அது ஒரு அமைதியான நிகழ்வு போல இருக்கும். ஒரு நாள் நீ எழுந்து நிற்கும்போது உன் மனம் சொல்லும், இதுதான் நான் காத்திருந்த பதில் என்று. அந்த நேரம் உன் கண்களில் கண்ணீர் வரும், ஆனால் அந்த கண்ணீர் துயரத்துக்காக அல்ல, நிம்மதிக்காக வரும். நீ பாரு என் தங்கமே, நீ அனுபவித்த ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு தோல்வி, ஒவ்வொரு தடை எல்லாம் அந்த பதிலை பெற உன்னை தயார் செய்தது. நீ வேதனையில் அழுத நாட்கள் உன்னை மென்மையாக்கின, உன் நம்பிக்கையை உறுதியாக்கின, உன் ஆன்மாவை வலுவாக மாற்றின. இப்போது அந்த வலிமையை நீயே உணரப் போகிறாய். இறைவன் உனக்காக ஏற்பாடு செய்திருக்கிற அதிசயம் மிக நிதானமாக உன் வாழ்வில் வெளிப்பட போகிறது. முதலில் சில சிறிய மாற்றங்கள் தெரியும். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த சுமைகள் மெல்ல மெல்ல குறையும். குடும்பத்தில் இருந்த பதட்டங்கள் அமைதியாக மாறும். உன் மனம் தன்னம்பிக்கையுடன் எழுந்து நிற்கும். அடுத்ததாக உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு வரப்போகிறது. அது ஒரு வேலை ஆகலாம், ஒரு நபர் ஆகலாம், ஒரு செய்தி ஆகலாம், ஆனால் அது உன் வாழ்வை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் அதிர்ஷ்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் தங்கமே. நீ காத்திருந்த பதில் உனக்கு மட்டும் அல்ல, உன் குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம் ஆகும். நீ அந்த பதிலை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்பிக்கையுடன் வாழ்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அந்த பதிலை பெற்ற பிறகு நீயே வியப்பாய் நினைப்பாய், இவ்வளவு நேரம் நான் ஏன் கவலைப்பட்டேன் என்று. ஆனால் அந்த கவலை நாட்கள் உனக்கு தேவையான பாடமாக இருந்தது. அந்த வலிகள் இல்லையெனில் இப்போது வரும் ஆசீர்வாதத்தின் மதிப்பு உனக்கு தெரியாது. இப்போது நீ செய்வது ஒன்றே, உன் மனதை திறந்துவிடு. எனக்காக இறைவன் செய்கிறார் என்று நம்பு. ஒவ்வொரு காலையிலும் சிறிது நேரம் வானத்தை நோக்கி நின்று சொல்லு, நான் காத்திருக்கிறேன் என் பதிலுக்காக, நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். அதே நேரத்தில் உன் இதயத்தில் ஒரு ஒளி மெல்ல மெல்ல பெருகும். அந்த ஒளியே அந்த பதிலின் பாதையை விளக்கும் தீபம். இறைவன் அனுப்பிய பதில் சில சமயம் மனிதராக வரும். ஒருவன் உனக்கு உதவ வரலாம், ஒருத்தி உனக்காக பேச வரலாம், ஒரு சின்ன சந்திப்பு கூட உன் வாழ்வை மாற்றிவிடும். அதை சின்னதாக நினைத்து தவறவிடாதே என் தங்கமே. உன் மனம் அமைதியாக இருந்தால் அந்த சிக்னல்களை நீ உணர முடியும். நான் உனக்காகச் சொல்கிறேன், இந்த மாதத்திற்குள் நீ ஒரு தெளிவான வழி பார்க்கப் போகிறாய். உன் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் தீரும். நீ எதற்காக பாடுபட்டாயோ அதற்கான வாயில் திறக்கப்படும். நீ எதிர்பார்த்த நபர் உனது வாழ்க்கையில் சரியான நேரத்தில் திரும்ப வருவார் அல்லது புதிய வழியில் உனக்கு ஆதரவாக நிற்பார். என் தங்கமே, இந்த பதிலை நீ பெறும் போது அதை பயம் இல்லாமல் ஏற்று. அது உன் ஆன்மாவை உயர்த்துவதற்காக வந்தது. நீ இதுவரை தாங்கிய துயரங்கள் அனைத்தும் முடிவடைந்துவிட்டது. இப்போது தொடங்க போகும் நாட்கள் உன் மனதை மலராக மலரச் செய்யும். அந்த பதிலை உன் இதயத்தில் வைத்து அதனுடன் பேசிக்கொள். அதை நம்பிக்கையாய் வளர்த்து தினமும் சிறிது நன்றி சொல்லு. அம்மா, நான் காத்திருந்த பதிலை நீ அனுப்பினாய், நன்றி என்று சொல்லும் போது அந்த நன்றி உன் வாழ்க்கையை 10 மடங்கு அழகாக மாற்றும். நீ இனி தனியாக இல்லையே என் தங்கமே. அந்த பதிலோடு உன் வாழ்வில் தெய்வீக ஒளி வந்துவிட்டது. நீ எடுக்கும் ஒவ்வொரு படியிலும் இறைவனின் கை உனக்கு பின்னால் இருக்கும். இனி உன் கனவுகள் தடைபடாது, உன் வழி குழப்பமடையாது, உன் மனம் துவளாது. இந்த செய்தி உன் இதயத்தில் உறுதி ஆகட்டும். இறைவன் எனக்காக ஏற்கனவே செய்கிறார். அதை நம்பு, வாழ், அனுபவி. அடுத்த சில வாரங்களில் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நீயே கண்டுபிடிப்பாய். அந்த மாற்றம் தான் நீ ஆண்டுகளாக காத்திருந்த இறைவன் அனுப்பிய பதில்.
என் தங்கமே, உன் இதயத்தில் நீண்ட நாட்களாக காத்திருந்த பதில்கள் இன்று வெளிப்படப் போகின்றன. நீ நினைத்திருந்தாய், உன் வாழ்க்கையில் ஏன் முன்னேற முடியவில்லை என்று, ஏன் முயற்சிகள் தோல்வியடைந்தன என்று. ஆனாலும் என் தங்கமே, உன் எல்லா சோகங்களும் துயரங்களும் கடந்து போகும். இன்று உன் வாழ்க்கைக்கு புதிய ஒரு அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அந்த அத்தியாயம் தான் உன் மனதை, உன் இதயத்தை, உன் ஆன்மாவை உயர்த்தும் சக்தியால் நிரம்பியதாக இருக்கும். நீ நினைத்து கொண்டாய், நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை என்று. என் தங்கமே, இறைவன் நம்மை ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியாது. அவர் நம்மை நன்றாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் தருகிறார். நீ அந்த நேரத்திற்கு காத்திருந்தாய். அந்த காத்திருப்பு உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பாடமாக இருந்தது. உன் மனதில் இருந்த சோர்வு, ஏமாற்றம், கவலை, அவை அனைத்தும் நீயே உருவாக்கினாய் என நினைக்காதே. அவை உன்னை வலிமையாக்க, உன் மனதை வலுப்படுத்த, உன் ஆன்மாவை உயர்த்த, உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்க கடவுள் அனுப்பிய துயரங்கள். இப்போது அந்த வலிமை உன் இதயத்தில் மலர உள்ளது. நீ அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ நினைத்துவிடாதே என் தங்கமே, கடந்து வந்த சோகங்கள் உன் எதிர்காலத்திற்கு முன்னோடி. உன் மனம் அவற்றால் வலுவாகி, உன் முயற்சிகள் திறமையுடன் நிறைவேற்றப்பட உள்ளன. இன்று உன் வாழ்வில் வந்திருக்கும் சின்ன சின்ன மாற்றங்களை கவனியுங்கள். அவை உன்னிடம் ஒரு செய்தி சொல்கின்றன, நீ இன்று காத்திருந்ததற்கான பரிசு வருகிறதே. உன் மனதில் சந்தேகம் வந்தால், நான் உண்மையில் பதிலை பெற்றுள்ளேனா என்று நினைத்தால், நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆம், உன் பதில் வந்துவிட்டது. அது பெரிய நிகழ்வாக இருக்காது, அது ஒரு அமைதியான, மென்மையான அன்பான சிக்னல் போல வரும். உன் மனம் அது வரும்போது சொல்வது, இதுதான் நான் காத்திருந்த பதில் என்று. நீ பார்க்கின்றேனே என் தங்கமே, நீ தினமும் கடந்து வந்த கஷ்டங்கள், உன் முயற்சிகள், உன் சோகங்கள், அவை அனைத்தும் உனக்காக ஒரு பாதையை திறக்கின்றன. இன்று அந்த பாதை உன் கண்ணிற்கு தெரியக்கூடும். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாயிலாக அமையும். அந்த வாயிலை நம்பிக்கை, உறுதி, நிம்மதி, மகிழ்ச்சி கொண்டு நுழைய வேண்டும். உன் வாழ்க்கையில் வரும் இந்த புதிய மாற்றத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள். தயக்கம், பயம், எதிர்பாராத எதிர்மறைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். மனதில் ஒரு ஒளியை உருவாக்கிக் கொள்ளுங்கள், அந்த ஒளி உன்னை வழி நடத்தும். ஒவ்வொரு நாளும் அந்த ஒளியை உணர்ந்து நடந்து கொண்டால், உன் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் பெறும். நீ நினைத்து பாரு என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த அத்தியாயம் மிகவும் முக்கியமானது. நீ அதில் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் மனம் அமைதியோடு இருக்கும்போது, உன் முயற்சிகள் வெற்றி பெறும், உன் மனம் நிம்மதியோடு நிரம்பும், உன் இதயம் மகிழ்ச்சியோடு நிரம்பும். நீ நினைத்ததை எல்லாம் கடவுள் புரிந்து கொண்டுள்ளார். அவன் உனக்கு அனுப்பிய பதில் உன்னுடைய கைவசம் வந்து கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கையை மாற்றும், உன் மனத்தை உயர்த்தும், உன் குடும்பத்தை வளமாக்கும். நீ அதை பார்க்கும்போது உன் மனதில் கண்ணீர் வரும், ஆனாலும் அந்த கண்ணீர் சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும். நீ எதிர்பாராத சந்திப்புகள், நபர்கள், வாய்ப்புகள் உன் வாழ்வில் வரும். அவற்றை குறைபாடாக எண்ணாதே என் தங்கமே. அவை உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாயங்கள், அவற்றில் இருந்து நீ புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். உன் மனதை திறந்து வைத்தால், அந்த வாய்ப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்துவிடாதே, உன் மனதில் நினைத்த அனைத்தும் சாத்தியமாகும். மனதை முழுமையாக திறந்து வைத்து, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு வாழும் போது, கடவுளின் சக்தி உன் வாழ்வில் வெளிப்படும். உன் முயற்சிகள் வெற்றி பெறும், செல்வம், வளம், அமைதி, மகிழ்ச்சி உன் வீட்டில் நிலைக்கும். நீ எப்போது மனதில் சந்தேகம் கொண்டாலும், ஒரு நிமிடம் தன் மனதை அமைதியோடு வைத்து பாரு. உன் மனம் அமைதியான போது, கடவுளின் குரல் உனக்குள் நுழையும். உன் இதயம் சொல்லும், நீயே தேடிய பதிலை பெற்றுவிட்டாய். அந்த உணர்வு உன் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை தரும். நீ நினைத்திருந்த நாள்களில் காத்திருந்த பதில் இப்போது உன் வாழ்வில் விளங்கும். உன் மனம் அமைதியோடு, உன் இதயம் நிம்மதியோடு நிரம்பும். உன் வாழ்க்கையில் முன்னேற்றம், செல்வம், வளம், அமைதி நிலைக்கும். உன் குடும்ப உறவுகள் வலுவடையும். உன் மனதில் வார்த்தைகள் சொல்லும்போது, நீ நன்றியுடன் சொல்ல வேண்டும். நான் என் பதிலை பெற்றுள்ளேன், நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன், என் வாழ்க்கை இனி வளம், அமைதி, மகிழ்ச்சி நிரம்பட்டும் என்று சொல்லுங்கள். அந்த நன்றி உன் வாழ்க்கைக்கு அற்புத சக்தியாக மாறும்.
நீ நினைத்ததை உணர்ந்துகொள் என் தங்கமே. கடவுளின் அனுப்பிய பதில் உன் கண்ணில் தெரியும், உன் இதயத்தில் உணரப்படும், உன் மனதில் ஒளியாக பரவும். உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் பெறும். உன் மனம் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நிரம்பும். உன் குடும்ப உறவுகள் வலுவடையும், உன் வீடு வளமோடு நிரம்பும். நீ மனதில் நம்பிக்கை வைத்தால் வார்த்தைகள் பல மடங்கு பலன் தரும். உன் மனதில் உறுதி இருந்தால் கடவுளின் சக்தி உன் வாழ்க்கையில் வெளிப்படும். உன் முயற்சிகள் வெற்றி பெறும். செல்வம், வளம், அமைதி, மகிழ்ச்சி உன் வீட்டில் நிலைக்கும். உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த அத்தியாயம் நீ நினைத்ததை எல்லாம் மாற்றும் சக்தி கொண்டது. நீ மனதை திறந்து வைத்து நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ வேண்டும். உன் மனம் அமைதியோடு, உன் இதயம் மகிழ்ச்சியோடு, உன் குடும்ப உறவுகள் வலுவோடு, உன் வீடு வளமோடு நிரம்பும். நீ நினைத்த அனைத்தும் இன்று இப்போ உன் கைவசம் வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. உன் மனதில் நம்பிக்கை வளர்ந்தால் வார்த்தைகள் சக்தியாக மாறும், உன் வாழ்க்கை மாற்றம் பெறும். உன் முயற்சிகள் வெற்றி பெறும். செல்வம், வளம், அமைதி, மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் நிலைக்கும். நீ மனதில் முழுமையான நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், நான் காத்திருந்த பதிலை பெற்றுவிட்டேன், நான் நம்பிக்கையுடன் வாழ்கிறேன், என் வாழ்க்கை வளம், அமைதி, மகிழ்ச்சியோடு நிரம்பட்டும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும். நீ தினமும் உன் மனதில் அதை பழகி நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் வாழும் போது கடவுளின் சக்தி உன் வாழ்வில் வெளிப்படும். உன் மனம் அமைதியோடு, உன் இதயம் மகிழ்ச்சியோடு, உன் வீடு வளமோடு நிரம்பும். உன் குடும்ப உறவுகள் வலுவோடு நிலைக்கும். உன் வாழ்வு முழுமையாக ஆசீர்வாதம் நிரம்பியதாக இருக்கும். நீ இதை மனதில் நன்றியோடு உணர்ந்து தினமும் நினைத்து பழகினால் கடவுளின் அனுப்பிய பதில் உன் வாழ்வில் தொடர்ந்து வெளிப்படும். உன் மனம் அமைதியோடு, உன் இதயம் மகிழ்ச்சியோடு, உன் முயற்சிகள் வெற்றி பெறும். செல்வம், வளம், அமைதி, மகிழ்ச்சி உன் வீட்டில் நிரம்பும்.